இப்போ நீங்கள் எல்லா பாட்டையுமே சும்மா 8 கட்டையெல்லாம் நீங்கள் அப்படியே அசால்ட்டாக பாடிடுறீங்க, சிரமம் இல்லாமல் பாடிடுறீங்க. எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது? விஷால் சந்திரசேகர் சார் படத்தில் ஜில்ஜங் ஜக்கில் ஒரு பாட்டு பாடி மாட்டிக்கிட்டேன். வாயில் வரவே இல்லை. என்ன பாட்டு பாடுங்க? டோமரு லாடு தொட்டு முடிச்சான் டப்பு டப்புட்டி புட்டி முட்டிசு அப்படி வரும். டப்பு டம்முட்டி புட்டி முட்டிசு. இது வாயில் வரல. இப்போ கூட ஓரளவுக்கு வந்துருச்சு. நிறைய டேக் எடுத்துருக்கீங்க இப்போ? டேக்கா மதியானம் வரைக்கும் முடிஞ்சு டேக்கு. இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு சவாலாக இருந்துச்சு. ஓகே. அடுத்த நிறைய அவதாரங்கள், தயாரிப்பாளர், படம் தயாரிக்க போறீங்க, நடிக்கிறீங்க. சதன் கெரால்டு நேர்களே, படம் தயாரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. போக்பாலி ரெக்கார்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, மியூசிக் கம்பெனி வச்சுருக்கிறேன். நாங்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 10 லட்சமாக போட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நான் மெயின் ப்ரொடியூசர் கிடையாது. வேறு யாராச்சும் என்னோட கலந்துக்கணும், என்னோட சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் என்னோட சேர்ந்து என் மேலே கிடச்ச அந்த புகழ் வெளிச்சத்தை உங்கள் மேலேயும் பாய்ச்சிறேன். யாராச்சும் என்னோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், வாங்க, கோடிகளை அள்ளிக்கிட்டு வாங்க. தெருக்கோடியில் போய் நிப்பாட்டிட மாட்டேன். எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுருவேன். அந்த நம்பிக்கை தான் என்னை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அருண் சார் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வந்து ஒரு கோ ப்ரொடியூசர். இல்லை, நீங்களே சம்பாரித்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, வளருங்க. ரொம்ப சந்தோஷம் தான். உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும்.